வணக்கம். இப்போ அன்புடன் உங்கள் விஜய். இன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் 2 லேட்டு, அதனால விமர்சனம்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. நிறையா பேர் படத்தோட கதையிலேருந்து எல்லாத்த பற்றியும் பேசியிருப்பாங்க. பாசிட்டிவும் பேசியிருப்பாங்க, நெகட்டிவும் பேசியிருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான நெகட்டிவ் லவ்வும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக இது போய் சங்கர் சாருக்கு சேருமான்லாம் எனக்கு தெரியாது. பட் என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கிறேன். இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிற ஆங்கிளில் இந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம். முழுமையான விமர்சனம் இது கிடையாது. படத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. முதல் சீன்லேருந்தே சிக்கல் வருது. அடிப்படையில் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, சங்கர் சாரோட அரசியல் புரிதல். அதுதான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு சீன்லேயே படம் ஆரம்பித்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அவருடைய அரசியல் புரிதல் இல்லாமையே நமக்கு புரிய வச்சிடுறாரு. காமன் மேன் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வருது. அந்த கார்ட்டூன் கேரக்டர் வந்து லஞ்ச ஊழலுக்கு எதிராக பேசுது. பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா கீழே வந்து தமிழக அரசின் விலையில்லா டிவி, மிக்சி, கிரைண்டர் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இப்போ நான் சொன்ன வார்த்தையை விலையில்லா அப்படின்ட்டு கலைஞர் டிவி கொடுக்கும்போது அதை இலவச டிவி, கலைஞர் டிவி, அதுக்கு பேர் கலைஞர் டிவின்னு வச்சு கொடுத்தாங்க, இலவச டிவின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து அறிவித்தாங்க, நாங்கள் ஜெயிச்சா வந்து நாங்கள் கிரைண்டர், மிக்சி எல்லாம் ஃபேன் எல்லாம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. அப்படி அவங்க அறிவிக்கும் போதே இந்த வேர்டை அவங்க தான் அறிமுகப்படுத்தாங்க, விலையில்லா அப்படின்னு. ஏன்னா இலவசம்னு சொல்லும்போது அதோட மதிப்பை வந்து எல்லாரும் தாழ்வாக பார்க்குறாங்க. சங்கர் சார் மாதிரியான அறிவுஜீவிகள் வந்து அதை தாழ்வாக பார்க்குறாங்கிறதுக்காக அவங்க தான் அந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துறாங்க, விலையில்லா அப்படின்னு. அந்த மாதிரி விலையில்லா டிவி, மிக்சி, கிரைண்டர், ஃபேன் அதெல்லாம் கீழே இருக்குது. அதெல்லாம் அள்ளிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பார்க்கும்போது ஜெகன் வந்து கேட்குறாரு, இது என்ன அப்படின்ட்டு. அவர் முடிக்கிறாரு. அதாவது சங்கர் சார் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுவும் லஞ்சம் தான் அப்படின்ட்டு. அப்புறம் ஜெகன் வந்து அந்த காமன் மேனை பார்த்து துப்புறாரு. அதாவது நம்மளை பார்த்து சங்கர் சார் முகத்தில் காரி உமிழ்கிறார். எதற்காக அப்படின்னா, நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து மிக்சி, கிரைண்டர், ஃபேனு, டிவி இதெல்லாம் வந்து லஞ்சமாக வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சி. இந்த அரசியல் புரிதல் இல்லாமல் அவர் இத்தனை வருஷமாக என்னத்தை பணம் எடுத்தார் அப்படின்றது தெரியல. அவருடைய ஆரம்ப கால படங்கள்லாம் வந்து அது அவருடைய கருத்தா இல்லை சுஜாதா அவர்களுடைய கருத்தா? இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் வைரலாக பார்த்துருப்பீங்க, சங்கர் சார் மிஸ்ஸிங் சுஜாதா மேம் அப்படின்ட்டு. ஆந்திராவில் இருந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் சுஜாதாங்கிறது ஒரு பெண் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சுஜாதாக்கு அப்புறம் இப்போ இருக்கிற ரைட்டர்ஸ், இப்போ அவர் போயிருக்கிற ரைட்டர்ஸோட அரசியல் புரிதல் அவ்வளோதான் கூட இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப 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 கண்டிக்கத்தக்க ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டோட அரசியல் என்னன்னு புரியாமல், தமிழ்நாட்டோட சமூக நீதி என்னன்னு புரியாமல், மக்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்னன்னு புரியாமல், சும்மா டைலாக் என்ன பார்த்தாரு, ரிச் கேட் ரிச், புவர் கேட் புவரார் அப்படின்னு. அதுக்கான அடிப்படை காரணம் என்ன? அதை சரி செய்யறதுக்காக அரசாங்கம் ஒன்று பண்ணுது. அதை மக்கள் ஏற்றுக்கிட்டா வந்து மக்கள் வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ட்டு அவங்கள தரைக்குறவாக பேசுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு அரசியல் நிலவரத்தில் சொல்கிறேன் நான். அரசியல் புரிதல் இன்மை அவருக்கு இருக்கிற அரசியல். அவருக்கு உண்மையாக சொல்லணும்னா தமிழ்நாட்டு அரசியல் என்னன்றதே அவருக்கு தெரியல. அது தெரியாமல் தான் ஒரு படம் எடுத்து வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் மேக்கிங்கில் அப்படின்னு பார்த்தா இந்த திரைப்படம் இந்தியன் 2 அப்படின்றது வந்து ஒரு வர்மக்கலை வகுப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்ன வர்மக்கலைக்கு என்னென்ன பேர், அதுக்கு ஸ்லோகனை, அதுக்கு அர்த்தம், இத்தனை இதுக்கும் ஸ்லோகன், அதுக்கு அர்த்தம், அதெல்லாம் தேவையா? இந்த வர்மக்கலை கிளாஸை எடுக்கணுமா? யாருக்காக எடுக்கிறாங்க? இது எத்தனை பேருக்கு புரியும்? எத்தனை பேர் இதுலேருந்து கற்றுக்கிட்டு அதை போய் வர்மக்கலையை செஞ்சு பார்க்க போகிறாங்க அப்படின்லாம் தெரில. அந்த வசனங்கள், அந்த டைலாக்ஸ் அது எதுக்கு அப்படிங்கிறதே தெரியல. அதுக்கப்புறம் அவர் பிரம்மாண்டமாக செட்டு போடுவார், அதெல்லாம் ஓகே தான். அவரே இப்போ சமீபத்தில் கூட சொல்லியிருந்தார், தேவையில்லாத செட்டெல்லாம் நான் போட மாட்டேன். முதல்வனில் வந்து அவர் ஒரு முதலமைச்சர் மலை போய் பார்க்க போகும்போது அங்கே வந்து அவர் ஒரு காமன் மேனாக இருக்கார், அதனால அதுக்கெலாம் நான் பெருசாக செட்டு போடல அப்படின்னு. இந்த திரைப்படத்தில் அந்த ஜீரோ கிராவிட்டியில் நடக்கிற அந்த கொலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த தங்க அறைக்குள்ளார நடக்கிற கொலையாக இருக்கட்டும், அது ரெண்டுமே வந்து அந்த பிரம்மாண்டம் வந்து தேவையில்லாத பிரம்மாண்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கேலண்டர் சாங் எப்படி படத்துக்கு தேவையில்லையோ, சாங்கும் தேவையில்லையோ, அல்லது அது பண்ண செலவாக இருக்கட்டும், அதோட கோரியோகிராஃபியாக இருக்கட்டும், எதுவுமே படத்துக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அது எதுக்காக அப்படின்னா, விஜய் மல்லையான்ற நபரை போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு அவர் எப்படியெல்லாம் சொகுசாக வாழ்கிறாரு,
வெளிநாட்டில் போயிட்டு அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக அதை காமிச்சிருக்கிறதுக்கு அது வேறு மாதிரி கூட வேறு மாதிரின்னு கூட சொல்ல தேவையில்லை. அது தேவையில்லை. அது தேவையில்லாத ஒரு சாங்கு, விஷுவலாகவும் சரி ஆடியோவாகவும் சரி தேவையில்லாத ஒரு சாங்கு. அதே மாதிரியான ஒரு 3 கொலைகள்லையுமே அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது படத்தில். அது வர்மக்கலை பற்றி லெக்சரர் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பிரம்மாண்ட செட்டுகள், தேவையில்லாத செட்டுகள் அதெல்லாம் இருக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே எதுக்கு அப்படின்னே தெரியல. அப்புறம் படத்தோட லென்த்து, இந்த பார்ட் 3ல அவங்க காமிக்க போகிறதா சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கை தூக்கி இதில் வச்சுட்டு இப்போ 20 நிமிஷம் கட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டே கட் பண்ணியிருக்கலாம். இந்த 3 மணி நேரம் படத்தை 6 மணி நேரம் எடுத்து அதை 2 பார்ட்டாக வெளியிடுறதுக்கு 3 மணி நேரம் படத்தை சுருக்கி இருந்தோம்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்திருக்கும் படம். தேவையில்லாத சீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் லேகிங்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஓவர் வெல்மிங்காக, ஒரு மாதிரி திகட்டுதுன்னு சொல்லுவாங்க. என்னதான் நம்ம பிடிச்ச ஸ்வீட் சாப்பிட்டாலும் அதுவும் ஒரு அளவு தான் சாப்பிட முடியும். பிரியாணியே சாப்பிட்டாலும் அன்லிமிட்டெட் பிரியாணி நீங்கள் போய் சாப்பிட்டீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு வயிறு நிறைய தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் சாப்பிட்றது ருசியாகவும் இருக்காது, உள்ளேயும் போகாது. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த திரைப்படம். தேவையில்லாத அவ்வளவு தேவையில்லாத ஒரு ஃபுட்டேஜ்னு தான் சொல்லுவோம். தேவையில்லாத ஃபுட்டேஜ் நிறைய இருக்குது. அவ்வளோ லென்த்தாகவும் எடுத்துருக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிற அந்த மேக்கப் விஷயங்கள், இந்தியன் 1ல் இருக்கிற அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் இதில் இல்லையோ அப்படின்னு தான் தோணுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து செய்யணுமேன்னு செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. லென்த்தாக இருக்கட்டும், இந்த பிரம்மாண்ட கொலை நடக்கிற பிரம்மாண்ட செட்டுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி மேக்கப்பும் அந்த அந்தந்த கெட்டப் போடுறதெல்லாம் ஓகே. அந்தந்த இடத்துக்கு அந்த கெட்டப் தேவைதான் அப்படின்னு ஜஸ்டிஃபை ஆகுது. அதாவது அவர் வந்து தாய்லாண்டில் போய் இருக்கும்போது வேறு கெட்டப்பில் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா ஒரு கெட்டப் போட்டிருக்காங்க. ஆனால் காளிதாஸ் ஜெயராம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாரு அந்த கெட்டப்பில் இவர் தான் இந்தியன் தாத்தான்னு. அது எப்படின்றது தெரில. அப்புறம் அவர் இந்தியாவுக்கு வரும்போது ஒரு கெட்டப் போட்டு வர்றாரு, அவர் கண்டுபிடிக்கக்கூடாதுன்றதுக்காக. ஒவ்வொரு இடத்துக்கும் வேறு கெட்டப்பில் போகிறாரு, அதெல்லாம் ஓகே. பட் வந்து ரொம்ப இம்மெச்சூராக இருக்குது அந்த கெட்டப்லாம். எதுவுமே அவருக்கு ஒட்டலை. அவங்க ஒட்டுன கெட்டப்பு அவருக்கு ஒட்டலை. என்னை பொறுத்த வரைக்கும் சங்கர் சார் ரைட்டிங்கில் தி ஒஸ்ட்டு, கமல் சார் போட்ட மேக்கப்பில் தி ஒஸ்ட்டு அப்படின்னா இந்த திரைப்படம் தான். இது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சங்கர் சாரோட கொஞ்சம் அவருடைய ரேஞ்சுக்கு கம்மியான படம்னா அவருடைய டைரக்ஷனுக்கோ அல்லது ரைட்டிங்க்கோ அந்த விதத்தில் அவரோட ரேஞ்சுக்கு கம்மியான படம்னா பாய்ஸ்ன்னு தான் சொல்வேன். அதையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்தியன் 2 இருக்குது. இந்தியன் 3யை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு சஜஷன். என்ன அப்படின்னா, சஜஷன் சொல்கிறதுக்கு நான் யாருன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து ஒரு 120 ரூபா, இப்போது இந்த படம் இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்ததுனால என்னன்னு தெரில, சென்னையில் மல்டிப்ளெக்ஸாக இருக்கட்டும், எந்த திரையரங்காக இருக்கட்டும், சிங்கிள் தியேட்டராக இருக்கட்டும், எல்லா தியேட்டர்லேயுமே கடந்த 3 நாட்களில் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே எல்லா தியேட்டர்லேயும் படத்தோட டிக்கெட் 190 ரூபா. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அனுமதி இருக்கா என்னன்ற அந்த அளவுக்கான அறிவு எனக்கு கிடையாது. பட் 190 ரூபா தான் டிக்கெட். ஸோ ப்ளஸ் புக்கிங் சார்ஜஸ் கிட்டத்தட்ட 220 ரூபா 230 ரூபா கொடுத்து ஒரு படத்தை தேட்டரில் போய் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு சினிமா ரசிகனா என்னுடைய சஜஷன், லிங்காவில் பண்ண அதே தப்பை இந்தியன் 3ல் பண்ணாமல், லிங்காவில் இருந்த என்னை பொறுத்த வரைக்கும் லிங்காவில் இருந்த ஒரே பிரச்சனை வந்து கரண்ட் சினாரியோவில் நடக்கிறது தான். இப்போ இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தான். வெறும் ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் வச்சு 1.5 மணி நேரத்தில் படத்தை முடிச்சிருந்தா தலைவரோட கரியர்லேயே தி பெஸ்ட் பிளாக் பஸ்டராக அந்த படம் இருந்திருக்கும். அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக், அந்த ஃப்ளாஷ்பேக்கு அது இப்போ இருக்கிற காட்சிகள்லாம் கரண்டில் நடக்கிற மாதிரி காமிக்கிற காட்சிகளில் நிறையா சொதப்பல்கள் நடந்ததுனால தான் அந்த படம் அந்த மாதிரியான ஒரு முடிவு வந்துச்சு. இந்தியன் 3ல் அதே தப்பை திருப்பி பண்ணுனா லிங்காவோட பாக்ஸ் ஆஃபீஸ் தான் இந்தியன் 3க்கு ரிப்பீட் ஆகும். இவங்க படம் இந்தியன் 2ல் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க காமிக்கிற அந்த கிளிம்ஸ் இருக்குல்ல பார்ட் 3, அதில் அந்த ஃப்ளாஷ்பேக்காக காமிக்கிறது தி பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை மட்டுமே பரவாயில்ல சார், சங்கர் சார் ஒரு 1.5 மணி, நீங்கள் உங்கள் ஹிஸ்ட்ரியிலேயே உங்கள் கரியர்லேயே வந்து எல்லா படமும் 3 மணி நேரமாக இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஹாலிவுட்டோட பெஸ்ட் படங்கள் எல்லாமே 1.5 மணி நேரம் திரைப்படங்கள் தான். ஸோ நீங்கள் இதை 1.5 மணி நேரமாக கட் பண்ணிட்டு மொத்தத்தையும் கட் பண்ணிட்டு ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள். உங்கள் கரியர்லேயும் உலகநாயகன் கரியர்லேயும் பிளாக் பஸ்டர் பாக்ஸ் ஆஃபீஸ்னால் அது மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் வேணால் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இப்போ கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும். இல்லைன்னா வந்து என்ன யார் வேணாலும் என்னன்னு கேட்கலாம்.
ஆனால் இப்போ இந்த இந்தியன் 2ஓட கண்டென்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்களே இந்தியன் 3ல அதையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, காலம் தான் பதில் சொல்லும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பெறுவோம்.